இனிய உலகத் தமிழர்களே, வணக்கங்கள். வாழ்க்கை எனும் பயணம் ரொம்ப அழகானது. ரொம்ப அழகானது மட்டுமில்லை, ரொம்ப யோசித்து செய்யக்கூடியது. இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு சிலர்கிட்ட கேள்விகள் கேட்கவே கூடாதுங்க. சில பேர்கிட்ட பதிலே சொல்லக்கூடாது. அப்படியே காது கேட்காத மாதிரி போயிடும். சிலர்கிட்ட பேசவே கூடாது, ஊமையாகி. அப்போதான் வாழ்க்கை இனிக்கும். இல்லைன்னு நம்மளை இழுத்து விட்டுட்டு அவன் ஜாலியாக போயிடுவான். குற்றம் காண்பது அதிகமானால் ஆயுட்காலம் கூட குறையுங்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம கதைக்கு வருவோம். சதாசிவம்னு அவர் ஒரு மளிகை கடை, ஒரு மருந்து கடை, ஒரு பெரிய அளவில் ஒரு சூப்பர் மார்க்கெட். மளிகை கடைங்கிறது சின்னதாக வச்சு முதல்ல ஆரம்பித்து அப்படியே மெடிக்கல் ஷாப்புக்கு போய் சூப்பர் மார்க்கெட் போயிட்டார். ரொம்ப திறமையானவர் மட்டுமில்லை, நல்ல உழைப்பாளியும் கூட. அவர் கடையில் மன்மதன் ஒரு பையன், ரொம்ப உழைப்பாளி, கடினமான உழைப்பாளி, நேர்மையானவன். எல்லாத்த விட அவன் நேர்மையானவங்கிறதுல இவருக்கு ரொம்ப பெருமை. தன் கடை ஊழியர்கள் 15 பேர் இருக்கிறான். இருந்தாலும் இவன் மேலே ஒரு தனி கரிசனை உண்டு. பொங்கல் தீபாவளிக்கு துணி எடுத்தா கூட அவனுக்கு தனியாக எடுத்து கொடுப்பார். தனியாக எடுத்து கொடுப்பாருன்னா மொத்தமாக தான் கொடுப்பாரு. ஆனால் அதனுடைய தரம் தனியாக இருக்கும். என்னமோ அவர் வீட்டுக்கு குடும்பத்து பிள்ளை மாதிரியே அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார். குடும்பமும் அழகான குடும்பம் அவரோடது. ஒரு அழகான மனைவி, ஞான சுந்தரின்னு பேர். அவங்க அந்த பொண்ணு செகண்ட் இயர் படிக்கிறா காலேஜில். காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சுட்டு இருக்கா. படிப்பில் ரொம்ப ஆர்வமானவன். வேற எதுலையும் கவனம் செலுத்த மாட்டான். அவ என்ன முழுக்க நல்லா படித்து நாம பெரிய ஆளாய் காட்டும். அப்பாவுக்கு ஒரு பெரிய வியாபாரி. அவர் நேரில் நம்ம நின்று வாழ்றதுங்கிறதுலாம் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம உழைச்சி நாமும் முன்னேறுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள ஒரு பொண்ணு. பாராட்டக்கூடியது தானே. அப்படியே காலம் போயிட்டு இருக்கு. இவனும் கடுமையாக உழைக்கிறான். இந்த பையனும் பகுதி நேரத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறான். ஒரு MBA படிப்பு படிச்சிட்டு இருக்கான். நல்ல பையன். ஒரே ஒரு அம்மா. அந்த தாய் அந்த அப்பாவுக்கு பாவம், வயசு முடியாமல் கை கால் விழுந்து ரொம்ப வேதனைப்பட்டு கொஞ்சம் கடனை வச்சு தான் இறந்தார். இருந்தாலும் அந்த பையன் கொஞ்சம் கடுமையாக உழைச்சி இந்த கடன்காரங்கெல்லாம் நீ கூப்பிட்டு நேர்மையாக, அப்பா இறந்த அன்னைக்கு உங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஐயா, உங்கள் கடன் நான் ஏமாற்ற மாட்டேன், இந்த படம் நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளார அந்த படத்தையும் திருப்பி கொடுத்தேன். அவங்க அம்மாவுக்கும் ஏக மகிழ்ச்சி. இந்த பையன் இவ்வளோ நல்லா இருக்கானே, இவ்வளோ உத்தமனாக இருக்கிறானே. அவங்க அப்பாவும் ரொம்ப நல்ல தங்கமான மனுஷன். பாவம், ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு கை கால் விழுந்துடுச்சு. பாவம், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, வேற ஒன்றும் இல்லைங்க. 2-3 தடவை விவசாயம் பண்ணுறாரு, குத்தகை எடுத்து. விவசாயம் சரியாக வரல, குத்தகைக்காரர் பணம் கேட்குறாரு. என்ன பண்ணுவார் பாவம் அவர்? அப்படியே அந்த டென்ஷன் வீட்லேயும் சொல்ல மாட்டார், பையன்கிட்டையும் சொல்ல மாட்டார். அப்படியே மனசுக்குள்ளே போட்டு கொமைஞ்சி அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு பிளட்டு மூளைக்கு போகக்கூடிய பிளட்டில் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு கை கால் விழுந்துச்சு. ஒரு 6 மாதம் இருந்தாருங்க. பையன் மேலே அவருக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப பாசம். அப்புறம் கடைசியில் கூப்பிட்டு பையன்கிட்ட சொன்னார், கண்ணா நான் இருக்கிறனோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, நேர்மையாக இரு, நாணயத்தோடு இரு, அது போதும். நீ என்ன தொழில் செய்கிறேங்கிறது முக்கியம் இல்லை, அந்த தொழிலில் முழு ஆர்வத்தை காட்டு, அது போதும் ராஜா அப்படின்னாரு. அப்புறம் ஒரு மறைஞ்சிடுறாரு. அவருடைய கடன்கள்லாம் இதை ஏற்றுக்கிட்டு அடைச்சிடுறான். இது எல்லாம் செட்டியாருக்கு தெரியும்.
எல்லா விவரங்களும் அவருக்கும் தெரியும். இருந்தாலும் அது கண்டுக்காத மாதிரி இருப்பார் அவர். நிறைய ஒரு ஏறக்குறைய ஒரு 15 தொழிலாளிகள் இருந்தாலும் கூட இவ வந்து 3 கடைக்கும் போயிட்டு வருவான். 3 கடை வசூல் பார்ப்பான். 3 கடைக்கு தேவையான பொருள்களை வாங்கி போடுவான். அந்த வியாபாரம் சீராக நடக்கிறதுக்கான வழியை பார்ப்பான். சமயத்தில் வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்து விடான்னு வீட்டுக்கு போவான். வெளியே நின்று சாப்பாடு கேட்பான். அந்த அம்மா சாப்பாடு கொண்டு கொடுக்கும். அந்த பொண்ணும் ஜன்னல் வழியாக அவரை பார்க்கும். இவருடைய பண்பு, நடத்தை, அந்த ஒரு இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச போகுது. பொண்ணுக்கு பிடிச்ச போதோ இல்லையோ அம்மாவுக்கு ரொம்ப தனக்கு மகனா இந்த பையன் பிறந்திருக்க கூடாதா, இவ்வளவு பாசமா, இவ்வளவு பரிவா, இவ்வளவு கருணையோட இப்படி இருக்கானே, அதுவும் நாணயத்தோட உழைப்பாளியா இருக்கிறானே அப்படின்னு அந்த அம்மாவுக்கும் ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம். ஒரு நாள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டு, அது என்னமோ தெரியல, அன்னைக்கு ஏக மகிழ்ச்சியா இருக்கிறாரு. வியாபாரம் என்னமோ அமோகமாக தான் இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டு ஒய்ஃபு கூட சந்தோஷமா வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுறீங்கிறாரு. வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுக்குறாங்க. சந்தோஷமா போட்டுக்கிறேன். சரி, அப்படியே இருக்கும்போது அந்த அம்மா நாசுக்கா சொல்லுது, என்ன நம்ம பொண்ணுக்கும் வயசாகுதுங்க, காலேஜ் 2வது வருஷத்துக்கு போயிட்டா, நம்ம இப்போ மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாதான் அவளுக்கு சரியா இருக்கும். நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணுங்க, நாணயஸ்தனா இருக்கணுங்க, கௌரவம் ஏழை பையனா கூட இருக்கட்டுங்க அவன் அப்படின்னு இந்த பையனை மனசுல வச்சுக்கிட்டா அந்த அம்மா பேசுது. அவரு அதை பத்தி யோசனை இல்லை. இன்னும் 2 வருஷம் படிக்கட்டுமாம்மா, ஏன் அவசரப்படுற அப்படின்னு. அப்படியே போகுது. இந்த பையன் MBA முடிச்சிடுறான். அந்த பொண்ணு 3rd இயர் வந்துட்டான். 3rd இயர் கம்ப்ளீட் பண்ணுறான். அப்போ திரும்பவும் வந்தம்மா போது இது சம்மந்தமாக பேசுகிறாங்க. சரி, உனக்கு தான் தெரிஞ்ச இடமா இருந்தால் சொல்ல, நீ இவ்வளோ விஷயமா அவர் சைட்டு, உனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணுமா, நம்ம சொத்து பூரா அவளுக்கு தான், நான் உழைக்கிறதெல்லாம் அவளுக்காகத்தான், எனக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமோ வீண் ஆடம்பரமோ எதுவும் கிடையாது. பார்த்தியா, நான் அந்த ஒரு சின்ன ஒரே ஒரு வண்டி கார் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அது கூட டிரைவர் கிடையாது, நானே ஓட்டிக்கிறேன். நான் நம்பி கொடுக்குறேன்னா அது அவங்ககிட்ட மட்டும்தான் கொடுப்பேன். யாரோ தனக்கு நம்பிக்கையானவங்கிட்ட மட்டும். அப்படியே காலம் உருண்டு ஓடிட்டே போகுது. ஒரு நாள் அந்த அம்மா கொஞ்சம் வாய் விட்டே சொல்லிடுச்சு, எங்க நாணயமானவும் வேணுங்கிறீங்க, கண்ணியமானவும் வேணுங்கிறீங்க, நல்ல உழைப்பாளியாகவும் இருக்கணுன்றீங்க, நீங்கள் ஏங்க நம்ம கடையில் அந்த பையன் இருக்கானே நம்ம வீட்டுக்குள்ள சாப்பாட்டுக்கு அனுப்புவீங்கல்ல, வேற யாரும் நீங்கள் அனுப்ப மாட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், அந்த பையனே பார்த்து முடிச்சிட்டா அப்படின்னு. செட்டியாருக்கு கோபம் வந்துடுச்சு. ஏய், என்ன நினைச்ச நீ, நான் முதலாளி வர்க்கம், அவன் தொழிலாளி தானே, ஒரு தொழிலாளி கொண்டு போய் என் மகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பறா, நாளைக்கு எங்க சங்கத்துல என்ன நினைப்பானுங்க, என்ன இப்படி புரியாம இருக்க, நல்ல பையன்தான், நாணயமானவன் தான், எனக்கும் பிடிக்கும், ஆனா அவன் புரியுதே உனக்கு, சரி விடு, படுக்க போறேன் அப்ப படுக்க. மறுநாளுக்கு முன்னார ஒரு பெரிய விஷயம் போட்டு, 2ஆம் நாள் 12 வயசுல இங்க வேலைக்கு வந்தேன். ஸ்கூலுக்கும் போனேன், சாயந்தரம் ஆனா கடைக்கு வந்துடுவேன். ஸ்கூலும் முடிச்ச பின்னாடி காலேஜும் படிக்கிறேன். எனக்கு தெரியும்டா, நீ ரைட்டு, நீ போய் பொழிச்சுக்கோ, எவ்வளோ நாள் தான் என் கடையிலேயே நீ கடந்துக்கு அல்லல் பட்டு கிடப்ப, இந்த 12 லட்சம் ரூபாய் நீ உழைச்சதுக்கான சம்பளம் இது, வச்சுக்கலான்னு சொல்லி அனுப்புறேன். இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நம்ம என்ன நாணயமாக தான் இருக்கோம், ஒரு பைசா திருடுறது கிடையாது, 3 கடையும் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தோம், என்ன இப்படி போய் நம்மளை போட்டு சொல்றாரேன்ட்டு ஒரு கவலை அவங்க அம்மா கிட்ட சொல்றான். எல்லாம் நல்லதுக்கு தான்டா, நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ, மேல தப்பு இல்லைல்ல, நீ ஒன்றும் தப்பு பண்ணல,
அப்புறம் ஏன் கவலைப்படுற? அப்பா படத்துக்கு போய் முன்னாடி போய் நல்ல மனசார வேண்டிக்கோ, உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும். 3 கடையுமே இவன் அங்கே இருக்க பிடிக்கல, அவனுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க, எல்லாம் ஆளுக்கு ஆளு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏன் கடைக்கு போகல, ஏன் கடையில் பார்க்கலன்ற மாதிரி கேள்வி. அதனால் அவன் நேர வேலூர் போயிட்டான். வேலூரில் அங்கே அத்தை வீடு ஒன்று இருக்குது, அவங்க இல்லை இப்போ, இருந்தாலும் பரவாயில்லைன்னு போயிட்டான். போயிட்டு ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு 1 மாதம் அந்த காசை செலவு பண்ணல. 1 மாதம் இந்த நிலவரங்களை, அந்த மார்க்கெட் நிலவரங்களை கொஞ்சம் உன்னிச்சு பார்த்தா சரியான ஒரு கடை ஒன்று வேலைக்கு வந்துச்சு, மளிகை கடை. அவர் சிலோனுக்கு போகிறேன் நான், தம்பி வியாபாரம் கொஞ்சம் நல்லா தான் ஆகிட்டுருக்கு, நீ கொஞ்சம் எடுத்து நடத்திக்கோ. இதான் ரைட்டு, நீ எடுத்து நடத்தணும், எனக்கு சந்தோஷம் அப்படின்னா. அவர் ஒரு வேலை பேச, இவன் ஒரு வேலை கேட்க, ஒரு வேலைக்கு கொடுத்துட்டார். இவனுடைய கூட இருந்த கையில் இருந்த காசெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் கடையை நல்லா விஸ்தீர்ணம் பண்ணி அழகு பண்ணி வியாபாரிகள் அதிகமாக வரா மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறான். வியாபாரம் பெருகுது, நல்லா நடக்குது. அடுத்த கடைக்கு இன்னொரு கடை வைக்கிறான், மளிகை கடையே தான். அடுத்தது இன்னொரு மளிகை கடை, 3 மளிகை கடைகள் சிறப்பாக நடக்குது. இவன் ஒரு மோட்டர் சைக்கிள், சூப்பர் மோட்டர் சைக்கிள் வாங்கிட்டு ஜம்முன்னு 3 கடையும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அம்மா பொண்ணு இந்த செட்டியார் 3 பேரும் ஒரு நாள் கடையை யாரையாவது ஒருத்தரை பார்த்து சொல்லிட்டு இந்த தங்க கோயில் பார்க்கறதுக்காக வேலூருக்கு வராங்க. செட்டியார் கோயிலுக்குள்ளே இருக்கிறாரு, இவங்க கோயிலெலாம் சுற்றிட்டு அம்மாவும் பொண்ணு வராங்க. இவன் மோட்டர் சைக்கிளில் அப்படி கிராஸ் பண்ணி போகிறான். அம்மா அம்மா நம்ம கடையில் வேலை செஞ்ச அவர் தானே இது அப்படின்ட்டு. ஆமாம் 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 தம்பி இங்கே வா அப்படின்னு. என்ன பண்ணுற, ஏன் கடையை விட்டு போனேன், ஒன்றுமே புரியலையேப்பா, மர்மமாக இருக்கு எனக்கு, என்னன்னு எனக்கே தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன போய் பொழைச்சிக்கோன்னார். வந்தேன், ஏதோ உங்கள் ஆசீர்வாதம் கடவுளோட ஆசீர்வாதம், இங்கே ஒரு 3 கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு நல்லா இருக்கேன். இந்த முதலாளிகள் சங்கம் இருக்குல்ல, கடை வியாபாரிகள் சங்கம், அதுலேயும் நான் மெம்பர் ஆகியிருக்கேன், அதுலேயும் ஒரு பொறுப்பில் காரியதரிசியாக இருக்கேன் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஏக மகிழ்ச்சி. அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த பிரசாதம் வாங்கி வந்து பாரு, அந்த பிரசாதத்தை அவனுக்கு கொடுக்குது. அம்மா ஒன்றும் கேட்கல, அம்மாவுக்கும் பிடிச்சிருக்குல்ல, அவன் கொடுக்குது, அவனும் வாங்கி சாப்பிட்றான். அது வரைக்கும் அவன் மனசுக்குள்ளார கலங்கம் இல்லை. இந்த பொண்ணு அவன் விரும்புது. அம்மாவுக்கு தான் வீட்டுக்கு மருமகனாக வந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க, யோசிக்கிறாரு. எல்லாம் காலத்தினுடைய கோலம் நடக்குது. ஒரு நாள் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்து சாயந்தரான கடையை விட்டு வந்துட்டாருல, முடிச்சு பூஜையை முடிச்சுடுவார். முடிச்சுட்டு வந்து உட்காந்தாரு, டிஃபன் கொடுத்தாங்க, சாப்பிட்டாரு, வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுத்தாங்க, போட்டுக்கிட்டாரு. ஏங்க நான் ஒரு நாள் இந்த பையனை நான் பார்த்தேங்க இன்னைக்கு. ஆமாடி, அவன் இந்த நம்ம சங்கத்தில் இருக்கான், முதலாளிகள்லாம் சேர்ந்து நடத்துகிறோமில்ல அந்த வியாபாரிகள் சங்கம், அதில் முக்கியமான காரியதரிசியாக இருக்கிறான். எனக்கே வியப்பா இருக்கு, சரியான வளர்ச்சியுமா, பாராட்டுக்குரிய வளர்ச்சி. இப்போ என் பொண்ணு, சரி நம்ம பொண்ணை அந்த பையனுக்கு கொடுக்கலாம் இல்லைங்களா, தாராளமாக கொடுக்கலாம். எனக்கும் அந்த ஆசை இருந்ததும்மா, இல்லாம இல்லை. ஆனாலும் அவன் தொழிலாளியவே நம்மகிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கான். அவனும் முதலாளி ஆகணுன்றதுக்காகத்தான் அவனுக்கு ஒரு பணத்தை கொடுத்து போயிட்டு பொழைச்சிக்கோன்னு சொன்னேன். இன்னைக்கு அவனும் பெரிய ஆளா இருக்கிறான், போய் அவங்க அம்மா கிட்ட போய் பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு வேற அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுறாங்க. அவங்க அம்மாவுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஐயா நீங்க உருவாக்கின பையங்க அவன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் படிச்சுட்டு இருந்தான், காலையில் ஸ்கூலு, அதுக்கப்புறம் கடை, அப்புறம் கடை, அதுக்கப்புறம் படிப்பு, அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கா. ஐயா நீங்கள் பார்த்து நல்லது எது செய்கிறீங்களோ அது பெரிய கோடி புண்ணியம் ஐயா. அதுக்கப்புறம் தன் பொண்ணையும் அவனுக்கு கொடுத்து வியாபாரங்களையும் முழுசாக பார்த்துக்க சொல்லி அவன் அந்த வீட்டு மாப்பிள்ளை ஆக்கினார்.
எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. உழைப்பே உயர்வு தரும். நாணயமா இருந்து பாருங்க. ஒருத்தர் ஏமாத்தாம இருந்து பாருங்க. திருடாம இருந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் கூடும் கூடும் கூடும். நாளை சந்திப்போமா?